ஹலோ ஹாய், வெல்கம் டு ஹாப்பி கிச்சன். ஹாப்பி கிச்சனில் இன்றைக்கி சூப்பராக ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச டிஷ்ஷு தான், ஆனால் அது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரை பண்ண போகிறேன், கோங்கூரா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல புளிச்சக்கீரையை வாங்கி ஆஞ்சு நல்லா ஒரு 2-3 தாட்டி அலசி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நிறைய ஒரு கப் ஆஃப் பூண்டு அண்ட் சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் தான் போடுவேன், அதுதான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா உரப்புக்கு, அப்புறம் உப்பு தான், வேறு எதுவும் இதுக்கு தேவையில்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வானலி வச்சு அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம அப்புறமா வதக்கும் போது நல்லெண்ணெய் தான் போடணும். ஃபஸ்ட்டு வதக்கிறதுக்கு கல்லெண்ணெய் போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் மிளகாயை போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் கலர் மாறாமல் இதுக்காக 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கின்ட்டு இப்போ நம்ம புளிச்சக்கீரையை போட போகிறோம். புளிச்சக்கீரையை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே சுருண்டு நல்லா நம்மளுக்கு அந்த பச்சை மருதாணி அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு கலருக்கு அது வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். நான் ஏன் இவ்வளோ மிளகா போட்டிருக்கேன், ஐயோ நான் மிளகா போட மாட்டேன் அப்படின்னா, இந்த கீரை பயங்கரமாக புளிக்கும். ஏன்னா இந்த கீரையோட தன்மையே புளிப்பான தன்மை. அதுக்கு நம்ம உப்பு உரப்பு போட்டால் தான் பேலன்ஸ் பண்ணும், இல்லாட்டி நல்லாவே இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் இவ்வளோ போடலைனாலும் கொஞ்சம் இதில் பாதியாவது நீங்கள் போட்டுக்கணும். நான் 2 கட்டு பண்ணுறதுனால நான் நிறையா போட்டுருக்கேன். ஸோ நல்ல ஒரு 20 மிளகா, புளிச்சக்கீரை, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்து வச்சாச்சு. நான் இங்கே எனக்கு கடையிறதுக்கு இதெல்லாம் கிடையாது, ஸோ ஃபெசிலிட்டி, அதனால நான் மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிராண்ட் ஸ்வீட்ஸோட தொக்கு மாதிரியே அந்த ஸ்டைலில் வரும் இது. ஸோ அதை நல்லா அரைச்சி வச்சுட்டுருக்கோம். நீங்கள் மண் சட்டி வச்சுட்டு இருந்தெல்லாம் நீங்கள் அதில் நீட்டாக கடைஞ்சிக்கலாம், அது ஒரு ருசி, அது வேறு டேஸ்ட்டு. இப்போ அதே வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றின்ட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு, வெந்தயம் போடுறோமே கசக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஆனால் கண்டிப்பாக கசக்காது. ஏன்னா புளிச்சக்கீரை சூடு, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வெந்தயம் தாளிச்சுக்கணும். வெந்தயம் வாசனையாக இருக்கும், அப்படியே ஊறுகாய் மாதிரியே இருக்கும் நீங்கள் வெந்தயம் போடுறப்ப. நல்ல நான் 300 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயத்தை உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் நல்ல ஒரு 2 ஃப்ளவர் ஆஃப் பூண்டை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ போட்டால் தான் அதுக்கு ருசி, இல்லாட்டி நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லையே அப்படின்னா ஓகே, அந்த சமயத்தில் பெரிய வெங்காயத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும், பட் ப்ரிஃபரபிளி சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா ஆஸ் யூஷுவல் நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி வெங்காயம் பார்த்தேன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சு நம்ம வதக்கணும். நான் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டேன், அதை நான் எடுக்கல வீடியோ. வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் வதக்கியிருக்கேன் பாருங்க. அப்போ தான் சாப்பாட்டில் நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது வெங்காயம் அந்த இதோட கீரையோட மர்ஜாயி நல்லாயிருக்கும். இல்லாட்டி நறுக்குன்னு வெங்காயமும் பூண்டும் வேகாமல் நம்ம அவசரப்பட்டோன்னா வாயில் கடிப்படும், அது நல்லாவே இருக்காது, ஃப்ளேவராகவும் இருக்காது. ஸோ நம்ம அரைச்சி வச்ச புளிச்சக்கீரை, மிளகா, உப்பை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் மிக்சியிலேருந்து அதை கொட்டிண்டாச்சு. மிக்சியை நல்லா அலம்பி தண்ணியை விட்டுக்கோங்க, கெட்டெல்லாம் போகாதது. ஏன்னா நம்ம அவ்வளோ நேரம் வதக்க போகிறோம். இதை நல்லா மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ஊறுகாய் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இது. ஸோ நல்லா சூப்பராக அதை வதக்கி கொடுத்துட்டு இருக்கும்போது அப்புறமா நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு பாருங்கள். நான் காட்டுறேன் எப்படி குக் பண்ணுறேன்னு. இந்த புளிச்சக்கீரை எதுக்கு நல்லது அப்படின்னா, வெரி குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். இது ரொம்ப நல்லது, கீரை வகைகளே நல்லது. ஆனால் இந்த புளிச்சக்கீரை சூடு ஜாஸ்தி அப்படின்ட்டு சொல்லுவாள். இந்த சூடை பேலன்ஸ் பண்ண தான் நம்ம வெந்தயம் போட்டிருக்கோம், நல்லெண்ணெய் போட்டிருக்கோம். அதனால் அளவாக சாப்பிட்டா எதுவுமே கெடுதல் கிடையாது. பாருங்க, நான் எப்படி அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தொக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இது 6 மாதம் இருந்தாலும் இதில் ஃபங்கஸ் வராது, எதுவுமே வராது. பாட்டிலில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்கே நம்மளோட புளிச்சக்கீரை இஸ் ரெடி. சூப்பராக நம்ம எண்ணெய் இது பண்ணுறதுக்கு கக்கிண்டு நன்னா வந்துடுது. ஃபைனல் டாப்பிங்காக நம்ம அடுப்பை அணைச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வச்சிட்டோன்னா நம்மளோட புளிச்சக்கீரை 6 மந்த்ஸ் வரைக்கும் நல்லாயிருக்கும். குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.